ஒரு பக்கம் சிபிஐ இவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய வியூக வகுப்பாளர் மூலமாக என்ஐஏ உள்ள வருகிறது. அவங்க மாநாட்டு செலவுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்குனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த செலவு கணக்கை தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் உள்ள அதையும் விசாரிக்க போவதாக இருக்கு. அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த பணம் இங்க மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது சட்டவிரோத பரிமாற்றமாக இடி என்பதும் உள்ள வர வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா ஏஜென்சியுமே பாஜக விஜயை நோக்கி பயன்படுத்துது. இப்ப விஜய் இந்த வழக்குல விட்னஸா மட்டும்தான் வர்றாரு. அவர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு சிபிஐ 2 முறை விசாரணையே பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இப்ப இவ்வளவு தூரம் நெருக்கடி பிஜேபி விஜய்க்கு கொடுப்பது ஏன்? 3 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, விஜயை கூட்டணிக்கு அழைப்பதற்காக இந்த நெருக்கடி கொடுக்குறாங்களா அப்படின்றது முதல் கேள்வி. 2வது கேள்வி, பாஜகவை வெறுத்து அவங்களுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய ஓட்டுகளை, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் அல்லது இங்க தமிழ் ஆர்வலர்களுடைய ஓட்டுகள், இதையெல்லாம் திமுகவுக்கு மொத்தமாக போகாமல் விஜய் பக்கம் மடைமாற்றுவதற்கு, விஜய் மீது ஒரு அனுதாபம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நெருக்கடிகளை பிஜேபி கொடுக்குது அப்படின்றது 2வது கேள்வி. 3வது கேள்வி, விஜய் இதை பற்றி ஏன் வாய் திறக்கவே மாட்டார்? அவர் மௌனமாக இருக்கிறார். சிபிஐக்கும் மௌனமாக இருக்கிறார், ஜனநாயகக்கும் மௌனமாக இருக்கிறார். அவரும் பேச மாட்டார். அவருடைய கட்சி நிர்வாகிகள் யாருமே பேசுவதாக தெரியல. செங்கோட்டையன் அடிக்கடி பிரஸ் மீட் கொடுப்பார். ஆனா இப்ப செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுப்பதே இல்லை, வெளியே வருவதும் இல்லை, நாஞ்சில் சம்பத் பேசுவதும் இல்லை. விஜயுடைய கட்சியுமே பின் பாயிண்ட் சைலண்டாக இருக்கிறது ஏன்? இந்த 3 கேள்விக்கு உங்களுடைய பார்வை. 3 கேள்வி. கடைசியா ஒரு துணை கேள்விகள் கேட்டீங்க. யாருமே இப்ப வெளியே வரது இல்லையா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் துணை கேள்விக்கு பதில் சொல்றேன். தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னுவாங்க. தலைவர் பத்திரிகையாளரை சந்திச்சு கருத்துக்களை சொல்லியிருந்தா அவங்களும் கருத்து சுதந்திரம் இருக்கு, நம்ம தைரியமா சொல்லலாம், தப்பா வார்த்தையை விட்டா கூட தலைவர்கிட்ட சொல்லி நம்ம சரி செஞ்சுக்கலான்ற ஒரு பக்குவத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்க பத்திரிகையாளரை சந்திக்காம பதில் சொல்லாம போறதுனால எதை நீங்க மறைக்கிறீங்க, ஒழிச்சு வைக்க பாக்குறீங்க? எவ்வளவு நாள் ஒழிச்சு வைப்பீங்க? தேர்தல்னு ஒண்ணு வந்துடும், விசில் ஊதிடுவாங்க. அப்போ பிகில் படம் மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லாரும் பால தூக்கின்னு ஓட வேண்டியதான். தேர்தலுக்கு ஓட்டு பெட்டியை நோக்கி எல்லாரும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அதனால இப்போ என்னன்னா, இப்ப ஐயா உதாரணத்துக்கு நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசுறாருன்னா இந்த கேள்விகள் வரும். அப்ப அந்த கேள்விகளை எதிர்கொள்றது கடினம். ஏன்னா மேல இருக்கிறவங்க கோச்சிக்க கூடாது. அதுக்கு பயந்துகிட்டு இப்ப செங்கோட்டையன் விரைவில் சொல்லுவோம், கழக தலைவர் அவர்கள் முடிவு செய்வார், அவர் தலைமையில் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணி கட்சிகளை நாங்கள் வருவோம், விஜய் ஒரு மாபெரும் தலைவர், புரட்சி தலைவருக்கு பிறகு நான் இப்படி ஒரு தலைவரை பார்க்கிறேன், ஜனநாயகன் அரசியலே மாற்றி போடும், இதெல்லாம் பேசினாரு. இப்பயே திருப்பி இதையே பேச முடியுமா? ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை, கோட்பாடு, ஒரு திட்டம், அறிவிப்புன்னு தான் வேற ஏதாவது புதுசா பேசலாம். முழுக்க முழுக்க விஜய் அவர்களோட அந்த ஸ்டார்டம் வச்சுதானே நீங்க பண்ணீங்க, அதனால பேச முடியாது. இப்ப துணை கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி, பாஜகனுடைய அரசியல் தன்மை என்ன, ஏன் இவ்வளவு அழுத்தம்? ஃபர்ஸ்ட், பாரதிய ஜனதா கட்சி பேங்க்கு கிடையாது. உங்களுக்கு கூப்பிட்டோன்னா லோன் கொடுத்து நீங்க இஎம்ஐ கட்டின்னு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும். அது ஒரு அரசியல் கட்சி. அது என்ன பண்ணும்? புதுசா ஒரு அரசியல் கட்சி வருதுன்னும் போது அது வியூகங்களை அமைக்கும். இந்த கட்சியால நமக்கு நல்லதா இல்ல நமக்கு கெட்டதா? இன்னொன்னு, இந்த கட்சியை வளர விட்டா நாளைக்கு இந்த கட்சி நம்ம கூட கூட்டணி வருமா வராதா? அப்படி எப்படி எந்த கோணத்துல எடுத்தாலும் விஜய் அவர்களோட சித்தாந்தமோ விஜய் அவர்கள் பேசுகின்ற அரசியல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு நேர் எதிரி. அதாவது கொள்கை ரீதியா விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசல அப்படின்னாலும், விஜய் நின்னாலுமே மோடி அவரை எதிர்த்து பேச வேணாம், விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு போயிடும். அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு மேபி கொஞ்சம் நஞ்சம் ஓட்டு இளைஞர்கள் மேபி வருது, அண்ணாமலை மூலமா ஏதோ ஒரு 2-3 ஓட்டு வருதுன்னா கூட அதை கூட விஜய் இப்ப புதுசா எடுத்துன்னு போயிடுறாரு போது கோவம் வரும். அப்ப புதுசா எதுக்கு இந்த அதிகாரத்தை பகிர்ந்துக்கணும்? எதுக்கு இன்னொரு பிளேயர்? நம்மளுக்கே இன்னும் வழியை காணும் தமிழ்நாட்டுல. நம்மளே இன்னும் 10% ஓட்டுக்கு முக்கிட்டு இருக்கிறோம் தனியா. நமக்கே ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்ல இதுல குறுக்கா மறுக்கா இவரு வேற எதுக்கு வரணும் போது ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு கோபம், அது இயல்பு, அது நியாயம், அது இருக்கணும். புதுசா ஒரு கட்சி வருதுன்னா அந்த கட்சியை எல்லா பெரிய கட்சிகளும் சேர்த்து அமுக்க பார்ப்பாங்க, அதுதான் இயல்பு. சோ இயல்பா பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்களை அமுக்க பார்க்கும். இது ஃபர்ஸ்ட். 2வது வியூகம். அப்போ விஜய் அவர்கள் சிறுபான்மையினர் ஓட்டு, குறிப்பா கிறிஸ்துவர்கள் ஓட்டு, அப்புறமா விளிம்பு நிலையில வருமான கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் கூடிய அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் விஜய்க்கு ரசிகர்கள் பட்டாலும் அதிகமா இருக்கு. அப்ப இந்த வாக்கு என்பது திமுகவுக்கு எப்பயுமே இருக்கு. ஒருவேளை விஜயம் தனியா நிக்கிறாரு, விஜயம் பாப்புலரா நிக்கிறாருன்னா இந்த ஓட்டை அதிகமா, அதாவது திமுகவுக்கு போற ஓட்டு காங்கிரஸ் கட்சிக்கு போற ஓட்டை மடைமாற்றம் பண்ணிட்டா நமக்கு சுலபமா இருக்கும். அதனால விஜய ஒரு கரெக்டான ஒரு கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த
குண்டு வைக்கிறதுக்குலாம் வந்து வந்து உங்களுக்கு இல்ல ஆசிட் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணணும்னா ஒரு காம்பினேஷன் இருக்கும். இவ்வளோ சல்ஃபியூரிக் ஆசிடு, இவ்வளோ அது மாதிரி போட்டு ஒரு காம்பினேஷன் தான் ஒரு பொருளை வெடிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. விஜய் அதிகமா ஓட்டு வாங்கினா யாருக்கு நஷ்டம்? விஜய் கம்மியா ஓட்டு வாங்கினா யாருக்கு நஷ்டம்? விஜய் எந்த பகுதியில ஓட்ட வாங்கணும்? விஜய் எந்த பகுதியில என்ன மாதிரி வேட்பாளர் போடணும்? இதெல்லாம் வந்து உள்குத்து அரசியல். இந்த உள்குத்து அரசியல கூட இப்ப பாரதிய ஜனதா கட்சி வியூகமா எடுக்கலாம். ஏன்னா இப்ப விஜய் சார் வந்து யாரோட கஸ்டடி, விஜய் சாருக்கு வந்து யாரு வந்து பாதுகாப்புன்னா இன்னைக்கு சிபிஐ தான். கிட்டத்தட்ட விஜய் சார் வந்து அவங்களோட இஷ்ட பொக்கிஷம் மாதிரி வேணுன்ற மூலம் கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துக்குவாங்க. அழகா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பொங்கல் கொண்டாடினீங்களா, கரும்பு சுவையா இருந்ததா, இதெல்லாம் கூட கேட்கலாம். என்னங்க இல்ல இதெல்லாம் அதே இதெல்லாம் விஜய் கேள்வி. அந்த வாய்ப்பையுமே விஜய் தானே ஏற்படுத்தி கொடுத்தார். பாஜகவா விஜய் தொடல. விஜய் தான் வாண்டடாக போய் சிபிஐ வேணும்னு வாண்டடா கேட்டாரு. இவர் தான் போய் ஜனநாயகம். நானும் ரவுடி நானும் ரவுடின்னு வண்டியில ஏறினாரு. சரிப்பா நாங்க ரொம்ப நாளா ரவுடி தொழில் தான்ப்பா பண்ணிக்கிறோம், வா டெல்லியில வச்சு குஸ்தி போட்டு யாரு பெரிய ரவுடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தலையில அடிச்சுக்கினாத. இங்கன்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட், எப்படி பார்த்தாலும் ஒரு காவல்துறை, தமிழக காவல்துறை அதோட முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அந்த காவல்துறை அதிகாரி மூஞ்சி பிடிக்கலனா கூட வேற அது சிபிசிஐடிக்கு மாத்துறதோ இல்ல வேற பிரிவுக்கு மாத்துறதோட அதோட முடிஞ்சு போச்சு. அமலாக்கத்துறை வந்து பணம் எங்க இருந்து வந்தது, ஏதா வந்ததுன்னும் போது உங்களுக்கு எல்லாம் எப்படி வந்ததோ அப்படிதான் எனக்கு வந்தது கூட சொல்லிட்டு போயிடலாம். தானிக்கு தீனி சரியா போயிடும். இன்கம் டாக்ஸுக்கு வேலை இல்ல, எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை இல்ல, சிபிஐக்கு வேலை இல்ல, அமலாக்கத்துறைக்கு வேலை இல்ல, இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை இல்ல. பத்தாவதுக்கு ஜனநாயக படம் அது தனி சப்ஜெக்ட். இங்க சண்டை திமுக தாவேக்காவா இருந்திருக்கும். பாஜக வந்து சரி திமுக எதிர்க்கிறாப்பல, சரி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க கூட விட்டுருப்பாங்க. தொக்கா போய் அங்க மாட்டீங்க இப்போ. டொக்கா டொனால்டு டக்கு மாதிரி. சரி அது கூட இப்ப பிரச்சனை கிடையாது. இந்த கடைசியா ஒரு கேள்வி கேட்டீங்க, மூணாவது கேள்வி. விஜய் ஏன் பயப்படுறாரு அப்படின்னு. விஜய் ஏன் பயப்படுறாருன்னா, பயப்படுற மாதிரி எது இருக்குது அதனால பயப்படுறாரு. இல்லைன்னா விஜய் என்ன பண்ணிருப்பாரு, அமித்ஷா வருவார், ரெண்டு நீ எதுக்கு ஆனா ஊனா இங்க வர, போய் ஒன்னும் வர சொல்லு. ரெண்டுக்கெல்லாம் அரசியலுக்கு பதில் சொல்ற அளவுக்கு தாவேக அவ்வளவு சின்ன கட்சி கிடையாது. எம்மாம் பெரிய கூட்டம் பாத்தியா, பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு இருப்பாரு. அமித்ஷா பார்த்துட்டு ஜி ஏன்னா அங்க ஒருத்தர் தாவே கலந்து புதுசா வந்துக்கிறாப்புல, ஆல்ரெடி நமக்கு அங்க மரியாதை ரொம்ப கம்மியாகுது, இதுல இந்த ஆள் வேற பிளாஸ்டிக் ஈஸ்ட்னு வைவு பண்றாப்புல, நீங்க கொஞ்சம் வாங்க, நீங்க வந்தாதான் சரியாகும்னு சொல்லிட்டு அவர் அடிச்சா அவர் போய் ஆள் கூட்டின்னு வருவாரு. அந்த அரசியல் இல்லையே. அதனால குறைந்தபட்சம் ஸ்டாலின் அவர்கள் காட்டுற அந்த ஒரு எதிர்ப்பு அரசியலோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்குற நெருக்கடியோ, விஜய் அவர்கள் இன்னைக்கு பாருங்க, இப்ப இன்னைக்கு என்டிஏ தலைமைன்றாங்க, இன்னைக்கு தனியரசு போய் அவரை பாக்குறாரு, அன்புமணி ராமதாஸ் போய் அவரை பாக்குறாரு, டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, கூட்டணிக்கு யார் தலைவரோ அவர்கள் அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்குவமா வர்றாரு. அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அண்ணாமலை வந்து பதவியில இருந்து இறக்கி பண்ணார். அதே மாதிரி இன்னைக்கு இந்திய கூட்டணின்ற ஒரு விஷயத்தை இந்திய அளவுல உருவாக்குனதுல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ராகுல் காந்திக்கு யாருமே சொல்லாதப்போ என் தம்பி காங்கிரஸ் கட்சியினுடைய இளவல், பழசெல்லாம் மறந்துட்டேயா, உங்களுக்கும் எங்களுக்கும் மொழிப்பு இருந்தது, நீங்க எங்களை வந்து வயிற்றுல வாயில அடிச்சிங்க, நிறைய பேர் தமிழ் உணர்வாளர் சாவடிச்சிங்க, அண்ணாவை வந்து கொச்சப்படுத்துறீங்க, அதெல்லாம் மறந்துட்டேயா. இன்னைக்கு தேதியில கூட்டணி தர்மம் வந்துட்ட வா இருப்போன்னு சொல்லிட்டு அகாமடேட் பண்ணி நின்னாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு? அப்படி நான் எதுக்கு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை சொல்றேன்னா, திராவிட கட்சிகளுடைய அரசியல் தன்மை என்பது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு கட்சி என்பது அரசியல் பண்ணுதா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது நல்ல அரசியல், நாசகார அரசியல் அப்புறம். அது ஊழல் அரசியல் இருக்கா இல்ல மக்களுக்கு உதவுற அரசியல் இருக்கா, அது ஒரு பார்வை. ஆனா குறைஞ்சபட்சம் விஜய் சார் அரசியலே பண்ண மாட்டேன்றாருங்க. அவர் பாட்டுல இல்ல வராரு, அப்போ அவர் பாட்டுல போறாரு. அப்ப நீங்க பாஜகவை வந்து ஒரு பக்கம் திமுக எதிர்க்கிறது, இன்னொரு பக்கம் கூட்டணி இருந்து கொண்டாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார் அப்படின்றப்போ, விஜய்க்கு பாஜக கொடுக்கக்கூடிய இவ்வளவு நெருக்கடிகளுமே ஒரு மாயை, அது ஓட்டுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பண்றாங்களே தவிர கொள்கைக்காக இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நீங்க சொல்வதை வச்சு? இல்ல மாயை என்பது வந்து அது வந்து சும்மா ஒரு 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 நோக்கம் இல்லாம போயிடும். அது வந்து ஒரு ஒரு வசீகரமான ஒரு விஷயம். மாயை என்பது ஒரு ஆசை. அதுல வந்து நோக்கமோ இல்ல வந்து அது அதனால ரிசல்ட் இருக்காது. மாயை வந்து நீங்க கடந்து போலாம், இது அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா பாஜக அந்த மாதிரி மாயை அரசியல் பண்றது இல்ல. அவங்க பண்ணதெல்லாம் தகுதித்துவம் அரசியல். அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், அவங்களோட நோக்கம் நிறைவேறணும்னு பண்ணக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நம்ம காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒப்பிடும்போது காங்கிரஸ் வந்து நண்பர்களை கூட எதிரி ஆக்குவாங்க. பாரதிய ஜனதா கட்சி எதிரியை கூட நண்பர்களாக்கி இவர்கள் புனிதப்பட்டு விட்டார்னு சொல்லிட்டு இவங்கதான் வந்து ஒரு தப்பான பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கே வந்து அவங்களே பட்டாபிஷேகம் பண்ணி விடுவாங்க, ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப மாம்பேல ஜெயிச்சிட்டோம் மாறி தொட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, எல்லாரும் ரெசார்ட்ல தின்ப வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப பாரதிய ஜனதா கட்சி. ஒரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கிறவரை பிஜேபியை பார்த்து பயந்து ரெசார்ட்ல தின்ப வச்சுக்கிறாரு. செண்டே கூட தான் இருக்கிறாரு. இருந்தாலும் என்னோட கோழி குஞ்சுங்களை வெளில விட்டா கழுகு வந்து தூக்கின்னு போயிடும். அப்போ பாரதிய ஜனதா கட்சியை மற்றவர்கள் கூட இருக்கிறவங்களே எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க.
எப்படி பயப்படுறாங்க, இவரை விட்டா காலி. அதாவது கூட்டணியில இருக்கிறவங்களும் யோசிச்சு யோசிச்சு அரசியல் பண்றாங்க, எதிரில் இருக்கிறவங்களும் யோசிச்சு யோசிச்சு அரசியல் பண்றாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியை எப்படி அணுகணும், பாரதிய ஜனதா கட்சியை எப்படி எதிர்க்கணும், என்ன வழியில போகணுன்றது தெரியல. ஒரே நேரத்துல எல்லாரையும் நீங்க சண்டை செஞ்சு அரசியல்ல ஜெயிக்கிறதுன்றது அவ்வளவு சுலுவான ஒரு விஷயம் கிடையாதுங்க. அது ஏனோ என்ன காரணமோ விஜய் அவர்களுக்கு அது இந்த நொடி வரலும் புரியல. மேபி தேர்தலுக்கு பின்னாடி அவர் புரிஞ்சுக்குவார்.